நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குரு பார்வை கோடி நன்மை உண்மைதான். குரு பார்வை கோடி நன்மை உண்மைதான். பாவக அமைப்புகளை விட்டுருவோம். முதல்ல கிரக அமைப்புகளுக்கு வருவோம். இன்றைய கிரக நிலைமை இப்படி இருக்கு. இது இன்னைக்கு கிரக நிலைமை. புதன் இங்கே தான் இருக்கிறார், நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனும் சுக்கிரனும் இப்போது தனித்து அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. குரு இன்னைக்கு இங்கே தான் இருக்கிறார். இன்றைய நிலைமையில் இந்த இடத்துல புதன் தனிச்சிருக்கும் போது ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பில் இந்த குழந்தை கண்டிப்பாக புத்திசாலியாக இருக்கும். புதனின் குரு பார்வை, புதனுக்கு குரு பார்வை என்பது அந்த புதனுடைய அத்தனை அமைப்புகளையும் அப்படியே வலுப்படுத்தக்கூடியது. அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக புத்திசாலி இருக்கும். ஃப்ளோரன்டைன் அண்டு ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் எனக்கு பதில் கண்டிப்பாக, இப்போ நான் இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் பதில் கூட கொடுக்க வேண்டாம். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த இது. ஏன்னா இந்த கேள்வி வந்து உங்கள் எல்லாருக்குமே மனசில் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை டக்குன்னு இதாக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி புதன் இருக்கிறார். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. இந்த புதனை குரு பார்ப்பதற்கும் இந்த புதனை இதற்கப்புறம் இது வந்து புதனுடைய விஷயம். இது வந்து கிரகத்தின் பார்வை கிரகத்தின் மேல் விழுவதற்கான அமைப்பு. இதுக்கப்புறம் பாவக பார்வைக்கு வருவோம். பாவக பார்வை வேறு. இந்த குரு புதனை இப்போ பார்க்கறதுக்கும் ஒரு கற்பனை. இது இன்றைய ஜாதகம், இது இன்றைய உண்மை நிலைமை. ஒரு கற்பனையான அமைப்பில் இதே இடத்துல புதன், இதே இடத்துல புதன், இதே இடத்துல புதன் இப்படி இருந்தால், இதுக்கு முன்னாடி இன்றைய உண்மையான நிலைமையை போட்டேன். செவ்வாயின் வீட்டில் தனித்திருக்கக்கூடிய புதனை குரு பார்த்தால் அவர் புத்திசாலியாக இருப்பார், எதையும் கிரகித்து கொள்ளக்கூடியவராக இருப்பார், நல்ல இதாக இருப்பார், கணிதம் கணக்கு சார்ந்த விஷயங்களில் எக்ஸலண்ட்டாக இருப்பார் என்பது உண்மை. அதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா? சரி. அதே புதன் தான் செவ்வாய் கூடையும் சேர்ந்திருக்கிறாரு, ராகு கூடையும் சேர்ந்திருக்கிறாரு. அதே குரு அங்கிருந்தே பார்க்கிறார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஃப்ளோரன்டைன், இது நீங்கள் எனக்கு சொல்லணும். இந்த சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு பதில் கொடுக்கணும். குருவின் பார்வை கோடி நன்மை தான். இதைத்தான் நான் பாத்ரூம்னு ஹால்னு சொன்னேன். இதை வந்து பாவகத்துக்கு சொன்னேன். இதை இப்போ கிரகத்திற்காக சொல்கிறேன். ஜோசியம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும். இப்போது நான் சொல்லுவது கிரகத்திற்கு, புதனுடைய நிலைக்கு, புதனுடைய நிலைக்கு. அதே நேரத்தில் பாவகத்திற்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் தனித்து இந்த பாவகத்தை சுபத்துவப்படுத்துகிறார். ரெண்டு நல்ல வித்தியாசமாக பார்க்கணும். இதை வார கணக்கில் நடத்தக்கூடிய அமைப்பு இது. இதை புரிஞ்சவன் தான் புத்திசாலி. இதை புரிஞ்சவனுக்கு தான் பலன் எடுக்க முடியும். தனித்து புதன் இருக்கக்கூடிய நிலைமைகளில் குரு பார்த்து அவரை அறிவாளி ஆக்குவதற்கும், புதன் பாதிக்கப்பட்டு, புதன் செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய எதிரியான எதிரி வீடான பகை வீடான பகைவரின் வீடான இங்கே இருப்பதற்கும், பின்னர் ராகுவோடு இணைந்து கிரகண தோஷத்தையும் அடைந்து செத்து போனதுக்கு அப்புறம் செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சு சனியின் பார்வை வாங்கி செத்து போனதுக்கு அப்புறம் குருவின் பார்வை வாங்குவதற்கும், இது கிரகத்தின் மேல் புதன் எனும் கிரகத்தின் மேல் குருவின் பார்வையின் தாக்கம். தனித்த புதனின் மேல் கொடுக்கக்கூடிய தாக்கம் என்ன? செத்து போனதற்கு பிறகு கொடுக்கக்கூடிய தாக்கம் என்ன? ரெண்டாவது பாவக அமைப்பில் வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல குரு இந்த பாவகத்தை பார்க்கிறார். இதை நான் ஹாலு அன்று டாய்லெட்டுன்னு சொன்னேன். ஹால் அண்டு டாய்லெட்டுன்னு உங்களுக்கு புரிய வச்சேன். இப்போ இந்த பாவகம் இது சிம்ம லக்னமாகவே இருக்கட்டும். இந்த சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் பாவகம் சுக்கிரனுடைய தனித்த சுக்கிரனுடைய இருப்பினால் குருவின் பார்வையினால் சுபத்துவமாக இருக்கிறது. இந்த ஆறாம் பாவகம். இப்போ நான் சுக்கிரனை எடுக்கல, பாவகத்தை எடுக்கிறேன். இந்த நிலைக்கும் இதே சுக்கிரன், இப்போது நான் சொன்னதை போல இதே சுக்கிரன் சனி ராகுவோடு இணைந்திருந்து இந்த பாவகம் ஒட்டுமொத்தமாக பாபத்துவமாகி
அப்புறம் சுக்கிரனால் ஒரு மாதிரி சுபத்துவத்தை அடைந்து அதன் பிறகு குருவின் பார்வையில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு பாவகம் எப்படி குருவின் பார்வையில் உயிர் பெறுகிறது, கொடுத்து வைத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இது குரு, இங்கே தனித்து சனி இருக்கிறார். அப்போ இந்த பாவகத்தில் குருவின் பார்வை இந்த பாவகம் லக்னத்திற்கு ஏற்ப மேஷ லக்னம்னே போட்டுருவோம். 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி சனி தனித்து இருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி எங்கே இருந்தாலும் தப்புன்னு சொல்கிறேன். அப்போ அவர் தனிச்சிருந்தால் கூட 10ஆம் பாவகத்தை அவர் கெடுக்கத்தான் செய்வார். ஆனால் குருவின் பார்வை அதற்கு விதிவிலக்கு என்பதன் அடிப்படையில் இங்கே 10ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி அவருடைய தசையிலையும் சரி வாழ்நாள் முழுக்க ஒரு நிம்மதியான வாழ்நாள் முழுக்க தொழில் அமைப்புகளில் நிம்மதியான பலன்களை செய்வார். இதை இப்படி கூட வச்சுக்கலாமா? ஒரு சுக்கிரன் பார்க்கிறார். இப்போ குரு சுக்கிரர்கள் 2 பேருமே பார்க்குறாங்க. இப்போ இந்த 2 சுபர் பார்வையின் அமைப்புகளின் அடிப்படையில் வாழ்நாள் முழுவதுமே 10ஆம் பாவகாதிபதி தனித்து இருந்தாலும் சுபத்துவமாகி அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற இந்த அமைப்பில் சனியின் தொழில்களில் அதற்கு பிறகு தசாபக்திகளின் அடிப்படையில் முதல்ல ஜாதகத்தை கணிங்க. இந்த ஜாதகர் தொழிலுக்கு செய்யக்கூடியவராக இந்த ஜாதகருக்கு தொழில் வருமா வராதா? தொழில் வரக்கூடியதற்கு என்ன லக்னாதிபதியின் அமைப்புகளை எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துடணும். சரி, லக்னாதிபதி இங்கே 6ல் இருந்தால் நல்லது தான், தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். 6ல் 12ல் இருந்தால் நல்லது தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தையே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சூரியனையும் புதனையும் இங்கே போட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ லக்னாதிபதி 6ல் மறைஞ்சிருக்கிறார். லக்னாதிபதி பாபராகி 6ல் மறைந்து சுபத்துவம் பெறுவது நல்லது. அவர்களுடைய பாபத்தன்மை அப்படியே உள்ளுக்குள்ளே வெளிக்காட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், குருவின் பார்வை லக்னாதிபதியை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். சரி, இந்த இடத்துல எதையுமே போட்டுக்க வேண்டாம். சரி, சந்திரனை கூட இப்படி போட்டுடுறேன். இந்த பாருங்க, பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் லக்னத்தை பார்த்து லக்னம் சுபத்துவமாகி லக்னாதிபதி சுபத்துவமாகி 6ல் தான் மறைஞ்சிட்டாரு, ஐயோ லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரேன்னு கேட்கக்கூடாது. பாபராகி லக்னாதிபதி இருந்தால் 6, 8, 12ல் சுபராகி சுபத்துவமாகி மறையலாம்னு சொல்லியிருக்கிறேன். மேஷ லக்னத்திற்கு நான் பாடம் நடத்தும் போது பழைய மாணவர்களுக்கு, இப்போ லக்ஷ்மி அம்மா தானே, யார் பேரை மறந்துட்டேன், ஒரு அம்மா, பழைய மாணவர்கள் அப்புறமா புது மாணவர்கள் பின்னாடி கிளாஸை பார்த்துட்டு வாங்கயான்னு சொன்னீங்க. நியாயமான ஆதங்கம். ஏன்னா மாணவர்கள் கலப்பு தன்மையில் இருக்கிறனால இந்த கிளாஸு கொஞ்சம் அப்படி இழுக்குது. ஆக இந்த இடத்துல மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல மறையிறது நல்லதுன்னு கொடுத்துருக்குறேன். பொதுவாகவே பாபர்கள் 6, 8, 12ல் மறைவது நல்லது. ஆனால் அங்கே அவங்க ஸ்தான பலத்தோடோ சுபத்துவமாகவோ இருக்கணும். இவ்வளோதாங்க. ரிஷப லக்னத்துக்கு 6ல் உச்சமாகிறாரா, சிம்ம லக்னத்துக்கு 6ல் செவ்வாய் உச்சமாகிறாரா, அந்த இடத்துல ஸ்தான பலம் இருக்குதா, விருச்சிக லக்னத்துக்கு 12ல் சனி மறைஞ்சா உச்சமான நல்லது. அதெல்லாம் அதாவது ஸ்தான பலத்தை எங்கே உபயோகப்படுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பில் இப்போ இந்த இடத்துல செவ்வாயும் சுபத்துவம், லக்னமும் பௌர்ணமிக்கு போய் கொண்டிருக்கிற சந்திர பார்வையால் சுபத்துவம், 10ஆம் இடம் குரு சுக்கிர அமைப்புகளில் 2 அமைப்புகளும் இருக்குது. இந்த ஜாதகர் சனியின் தொழில்களில் தசாபுக்திகளுக்கு ஏற்ப இதற்கடுத்து எங்கே வரணும்? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இவர் சித்திர நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ ராகு குரு 34, 35, 40 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். 40 வயசு, அதாவது கிட்டத்தட்ட 25 வயசுலேருந்து குருதசை ஆரம்பிக்கும். இந்த குருதசை அவருக்கு யோகத்தை தான் செய்யும். 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குருதசை, 41 வயசு வரைக்கும் குருதசை, 60 வயசு வரைக்கும் சனிதசை, 60 வயசு வரைக்கும் இந்த ஜாதகருக்கு தூள் கிளப்பும் சனிதசையும் குருதசையும். பாயிண்ட் வந்துருச்சா? இந்த இடத்துல நான் எங்கேயுமே பாபத்துவத்தை கொண்டு வரல. இந்த இடத்துல பாபத்துவம் இல்லாத ஒரு அமைப்பில் 10ஆம் பாவகம் கெட்டு போகவில்லை, 10ஆம் பாவக அதிபதியும் கெட்டு போகவில்லை. இப்போ இந்த இடத்துல அது ஹாலாக இருக்குது. இந்த ஹால் ஒரு நல்ல மனமோடு நல்ல விதமாக இருக்கக்கூடிய இந்த பாவகத்தை, இந்த பாவகாதிபதியை எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி குரு பார்வை கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை இந்த இடத்துல செய்கிறாரு. பெரிய அளவில் இது நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் பாவகம் வலுத்திருக்கு. 10ஆம் பாவகத்தை 2 சுபர்கள் பார்க்குறாங்க.
10ஆம் பாவகாதிபதியை 2 சுபர்கள் பார்க்குறாங்க. லக்னம் வலுவாக இருக்கிறது. மிக முக்கியமாக 10ஆம் பாவகாதிபதியுடைய தசை 40 வயசுலேருந்தே வருது. இப்போ இது எல்லாம் சரி. இப்போ இவர் கண்டிப்பாக கோடீஸ்வரராக, பெரிய தொழிலதிபராக, சனியின் தொழில்களில் பெரிய தொழிலதிபராக, எந்த விதமான பெரும்பான்மையான கஷ்டங்களை அடையாதவராக, ஒரு ஜாதகத்தில் எல்லா பாவகமும் சுபத்துவமாக இருக்காது. குருவால் ஒரு 3 பாவகத்தை சுபத்துவப்படுத்த முடியும். குருவால் 3 பாவகத்தை பார்வையால் சுபத்துவப்படுத்த முடியும். உட்காந்து ஒரு பாவகத்தை 4 பாவகத்தை சுபத்துவப்படுத்த முடியும். 4 சுக்கிரனால் 2, சந்திரனால் 2. அப்போ குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் என்னதான் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் 8 பாவகங்கள் மேக்சிமம் சுபத்துவம் அடையும். 8 பாவகம் நல்லா பார்த்துக்கணும். குரு 1ல் இருப்பார், சுக்கிரன் 1ல் இருப்பார், சந்திரன் 1ல் இருப்பார். குரு 3 பார்ப்பார், சுக்கிரன் 1 பார்ப்பார், சந்திரன் 1 பார்ப்பார். இங்கே 3, இங்கே 5, 8 வந்துருச்சா? அப்போ மிச்ச 4 பாவகம் கர்ண கடூரமாக இருந்தால் ஒரு கோடீஸ்வரனாக, ஒரு அதிகாரம் உள்ளவனாக, கொடுத்து வைத்தவனாக இருக்கக்கூடிய ஒருவருடைய அமைப்பில் மற்ற எல்லாத்துலேயுமே அந்த 4 பாவகங்களின் வழியான தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது தொல்லைகள் இருக்கும். மேக்சிமம் பரமசிவனே வரட்டும், பெருமாளே வரட்டும், அவருக்கு 8 பாவகம் தான் சுபத்துவமாக இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் 3 சுபர்களும் 8 பாவகங்களை சுபத்துவப்படுத்த முடியும். இதெல்லாம் எவ்வளோ நுணுக்கம், இதெல்லாம் யாருக்கு புரியுதுன்னே தெரியலையே. நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு 1ல் இருப்பார், இங்கே இருப்பார். 1, 2, 3 ஆகிய மொத்த 4 பாவகங்களை அவர் சுபத்துவப்படுத்துவார். இப்போ இந்த 4 பாவகங்களும் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. சுக்கிரன் இங்கே இருப்பார், இங்கே பார்ப்பார். இப்போ சுக்கிரன் இங்கே இருந்து இங்கே பார்த்தால் 8 பாவங்கள்ன்ற அமைப்பு வரும். சுக்கிரன் ஒருவேளை இங்கே இருக்கிறார். இப்போ இந்த ஜாதகருக்கு 8 பாவகம் என்பது 7 பாவகமாக குறைஞ்சிரும். சுக்கிரனும் ஒரே பாவத்தை தானே பார்க்குறாரு. இந்த 8ஆம் நம்பர்ன்றது 7ஆம் நம்பராக குறைஞ்சிரும். ஒருவேளை சுக்கிரன் இங்கே இருந்தார்னா 8ன்றது வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சுக்கிரன் இங்கே இருக்கும்போது இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட அமைப்பில் 7 பாவகத்தை மட்டும்தான் இந்த ஜாதகம் சுபத்துவமாகிறது. 7 பாவகம் இந்த இடத்துல சுபத்துவமாகுது. 7 பாவகம்னா என்ன? இப்போ இந்த இடத்துல இவருக்கு லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் காரணமாக இவர் ஸ்ட்ராங்கான மனுஷன், கோபக்கார மனுஷன், சுறுசுறுப்பானவர், தயக்கம் இல்லாமல் தபால் என்று முடிவெடுக்கக்கூடியவர். கொஞ்சம் கோபம் வந்தாலும் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான். அந்த நேரத்தில் கோப நேரத்தில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சரியாயிடுவார். முட்டாள் கிடையாது, புத்திசாலி. புதனுடைய காரகத்துவம் வந்துருச்சா, செவ்வாயுடைய காரகத்துவம் வந்துருச்சா. இப்போ இது நான் சொல்கிறது வாழ்நாள் பலன் அப்படின்னு வந்துருச்சா. பானு மட்டும் இதை சொல்லலை. யாரோ ஒரு மாணவரும் ஐயா இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவருக்கான இந்த பதில், வாழ்நாள் முழுக்க காரகத்துவங்கள் செயல்படும், ஆதிபத்தியம் தசையில் செயல்படும். சரி, இப்போ இந்த இடத்துல இவ்வளவு யோகமான ஜாதகங்களை கொண்ட இவருக்கு புதன் தசை வந்தால் என்ன செய்யும்? புதன் தசை நஷ்டத்தை தான் கொடுக்கும், கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தின் பலனைத்தான் புதன் இயக்குவார். அதுதான் ஆதிபத்தியம். 6ஆம் இடத்தின் சுப பலன்களை இயக்குவார். குரு சுபத்துவமாக 6ஆம் இடத்தையும் 6ஆம் அதிபதியும் பார்க்கிறார். ஜாதகர் கடன் வாங்குறார். கடன் வாங்குறது தேவையா? கடன் வாங்கி கஷ்டப்படுறது தேவையா? கடனே வாங்கிக்கிட்டு கடன் வாங்காமே எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? கடன் வாங்கிறது தேவையா? ஜாதகர் நோயால் அவதிப்படுகிறார். நோய் வந்துருச்சு. கடன் நோய் எதிர்ப்பால் அவதிப்படுகிறார். ஜாதகருக்கு தொழில் போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் ஜெயிக்கிறார் லக்னாதிபதியோட அமைப்பில், அது வேற. இந்த புதன் தசை நடக்கலைன்னா இந்த பலன் இல்லை. சரி, இந்த ஜாதகருக்கு சனி தசை நடக்குது. சந்திரனை மறந்துடுங்க. இந்த ஜாதகருக்கு சனி தசை நடக்குது, ராகு தசையே நடக்குது. நல்லா இல்லை தானே? இத்தனை சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு பாபத்துவமாகி அதன் பின் சுபத்துவமான தசாபக்திகள் நடக்கும் பொழுது முதலில் பாபத்துவம் செயல்படும்ன்றதை எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறேன். குருவின் பார்வை அதானே. இந்த இடத்துல 10ஆம் இடம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன, அடிபட்டு போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் இப்போ சொன்னாங்களே, அடித்து மிதிச்சதுக்கப்புறம் கட்டு போடுறது தான் குருன்னாங்க. அதுதான் உண்மை. டக்குன்னு பேரை மறந்துட்டேன். நல்ல கமெண்ட் அது. உதாரணங்களை சொல்லும் போது என்ன மாதிரியே சிந்திச்சிங்கன்னா அது நல்ல அமைப்பு. மணி சிங்கப்பூர் மணி
சிங்கப்பூர் மணி சொன்னது கரெக்டு தானே. சனி இங்கே ராகுவாலையும் சந்திரனாலையும் அடி புளியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சந்திர தசை நடக்குதுன்னா அந்த சந்திரனே இங்கே கெட்டு போனார். கெட்டு போய்த்தான். அதாவது இந்த இடத்துல நான் இரட்டை பலன்களை சொல்கிறேன். ஜாதகர் தைரியமானவர், டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவர், புத்திசாலி. ஆனால் சில நேரங்களில் டக்குன்னு குழப்பம் அடைந்து விடுவார். சந்திரன் சனி சேர்க்கை, இந்த குழப்பம் அடைஞ்சு ஃபெயிலியர் ஆகுவார். எப்போ குழப்பம் அடைஞ்சு ஃபெயிலியர் ஆவார்? சந்திர புக்தியில் ஃபெயிலியர் ஆவார், சனி புக்தியில் ஃபெயிலியர் ஆவார், ராகு புக்தியில் ஃபெயிலியர் ஆவார், சந்திர தசையில் அவுட் ஆவார். புரிஞ்சதா இல்லையா? குரு பார்க்கிறார், ஃபெயிலியர் ஆவார். ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் டெவலப் ஆவார். முதலில் பாபத்துவம், அதன் பிறகு சுபத்துவம். மனம் கெட்டு போச்சு, லக்னம் வலுவாக இருக்கிறது. லக்னம் வலுவாக இருக்கின்ற இந்த நிலைமையில் ராசி கெட்டு போய்த்தான் அப்புறம் பலமாகிறது. அப்போ என்ன? டக்குன்னு முடிவெடுத்து விட்டு அதன் பிறகு குழம்பக்கூடியவர். டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியதை யார் கொடுக்குறா? செவ்வாய் சுக்கிரன், சுபத்துவ செவ்வாய் கொடுக்கிறார். மேஷ லக்னத்துடைய குணம். நீங்கள் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியை பிரதிபலிப்பீர்கள். எத்தனை இடம் சொல்லியிருக்கிறேன்? எத்தனையோ ஆரம்ப கால பாடப்பட்ட பாடம் அது. ஆனால் இப்போ நான் நடத்துறது உயர்நிலை வகுப்பு. ஆரம்பத்தில் இருக்கிறத இங்கே மனசில் கொண்டு வந்துட வேண்டாமா? இப்போ நான் வந்து ஒருத்தரை அப்படியே இதுதான் ஜாதகம், உன் ஜாதகமே என் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான். யோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் மறுபடியும் அன்பு மாணவர்களே உங்களுக்கு சொல்லக்கூடியது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 20 பேரை அப்சர்வ் பண்ணுங்களேன். காகிதத்தில் போர்டில் படிக்கிறதுல இல்லவே இல்லை ஜோசியம், அனுபவத்தில் தான் இருக்குது. படிக்கிறதுல என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எப்படி படிக்கிறதுனால மட்டும் எல்லாம் வந்துடுமா? அனுபவம். நான் இப்போ ஆராய்ச்சி பண்ண மாதிரியே உங்களை சுற்றி, ஏன் உங்கள் வீட்டுக்காரரு, உங்கள் மனைவி, உங்கள் புள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் பிள்ளை கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கலாம். கும்பலக்கணத்தில் பிறந்திருந்தா ஸ்லோன்னு சொல்லுவேன். மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் ஸ்பீடு. இந்த ஒவ்வொரு லக்கணத்திற்குமான தனித்தன்மைகளை சொன்னேன் இல்லையா? அந்த லக்கணத்திற்கான தனித்தன்மைகளை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளோடு புரிந்து கொண்டு அதன் பிறகு குருச்சுக்கிர பார்வைகளோடு அதை தெரிந்து கொண்டு, இதுதானே கரெக்டு. வில்லங்கபானுக்கு ஒரு 2 வரி. இதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தார். இதே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆதிபத்தியங்கள் தசையில் செயல்படும், காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க ஜாதகரிடம் ஒட்டி கொண்டிருக்கும். மேஷ லக்னமாக இருக்கக்கூடியவருக்கு காரகத்துவம், செவ்வாயினுடைய இயல்பு காரகத்துவம், அவசர கொடுக்கத்தனம், வன்முறை, அடிப்பது, தைரியம். இயல்பாகவே இந்த மனுஷன் தைரியக்காரன். இந்த மனுஷன் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நினைக்கக்கூடியவர். இந்த சனி ராகு இந்த புக்திகள் வரும்பொழுது மட்டும் இவர் மனதளவில் குழப்பமடைவார், பாதிப்படைவார். என்னமோ நம்மளை மீறி நடக்குதே, முதல்ல செஞ்சிருவார், அப்புறம் குழப்பமடைவார். ஏன் கண்ணுக்கு நேர பலன் தெரியுதே, கண்ணுக்கு நேரம் இப்படியே பலன் தெரியுது, அந்த ஏன் உணர மாட்டேன்றீங்க? இது ஒரு கற்பனை ஜாதகம்தான். இதை உங்கள் தெரிஞ்ச ஜாதகத்தில் போடுங்க, அல்லது அடுத்த வாரமே இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை இதே மாதிரி போட்டு குணங்கள்ல இருந்து விளக்குறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? தைரியக்காரன், நல்லவன், எல்லாம் செய்யக்கூடியவர், எல்லாம் கரெக்டு. தசாபுக்திகள் ஆதிபத்தியங்களை செயல்படுத்தக்கூடியவை. இப்போ புதன் தசை வந்ததுன்னா இந்த புதன் தசையில் சனி புக்தி, ராகு புக்தி, இந்த புக்தியெல்லாம் கடுமையான நெகட்டிவை செய்யும். புதனில் சஷ்டாஷ்டகமாக எதனா புக்தி இருந்தால் சுத்தமாக அவர் வந்து அவமானம், அசிங்கம் போன்ற அமைப்புகளை கொண்டு செல்லும். இத்தனை தூரம் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய இவர் சந்திர புக்தி, சனி புக்தி, ராகு புக்தி போன்ற அமைப்புகளில் மனம் தடுமாறி தவறான முடிவுகளை எடுப்பார். இதைத்தானுங்க அந்த குருவின். ஆனால் குருவின் பார்வை இருக்குது. ஒரு குருவின் பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க, சந்திர புக்தி, சனி புக்தி, ராகு புக்தி 3 புக்தியும் ரோட்டுக்கு கொண்டு வரும். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் கீழே தரையோட தரையாக போயிடுறது இல்லையா? இப்போ இந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து பிறகு குருவின் பார்வையால் சரியாகும். இப்போ சந்திர புக்தி அடிபட்டு போகும், செவ்வாய் புக்தி மறுபடியும் எந்திரிப்பார், ராகு புக்தி மறுபடியும் அடிபடும். அடுத்து குரு புக்தியில் எல்லாமே பிரச்சனைகள் சீராகும். இப்போ பாயிண்ட் வருதா? அந்த அப் அண்ட் டவுன்ஸை கொடுக்கறது தசாபுக்தி அமைப்புகள் தானே. ஆகவே காரகத்துவங்களை லக்ன அமைப்புகளோடு, பாவக அமைப்புகளோடு, எத்தனாம் பாவகத்திற்கு அவர் அதிபதி, கிரகங்களுடைய காரகங்கள் என்ன செய்யும், பாவக சுபத்துவம் என்ன செய்யும், பாவக பாபத்துவம் என்ன செய்யும். 6ஆம் வீட்டில் புதன் இருந்தாலும் அவர் அறிவாளி தான், அது இயல்பான காரகம் அவரோடது. குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த புதன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர், அவசரப்பட்ட முடிவெடுக்கக்கூடியவர்.
குழப்பமான மனுஷனை எல்லா விதமான குணங்களோட கலவை தானே. தைரியமாக இருக்கிறவன் குழம்ப மாட்டான்னு யார் சொன்னது? அப்போ இந்த இடத்துல தைரியத்தை சுட்டி காட்டக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கிரன் குழப்பமான மனதையும் சனி சந்திரனை குறிக்குதுல்ல. எல்லா காரகத்துவங்களையும் எல்லா ஆதிபத்தியங்களையும் அப்படியே தூக்கி மண்டையில் போட்டு அப்படியே முழுக்கத்தானே கொண்டு வந்தால் தானே உன் ஜாதகமே என் கையில் இருக்க நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இங்கே பாருங்க, சமசப்தம பார்வை என்கின்ற அமைப்பில் ஒரு துணை அமைப்பையும் சேர்த்து சொல்கிறேன். சந்திரனும் கேதுவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் சனி குருவின் பார்வை வாங்கி இந்த சனி சந்திரனை பார்ப்பது, குருவே நேரடியாக சந்திரனை பார்ப்பது, இந்த மாதிரியான அமைப்பில் லக்னம் ராசிக்கு ஒருவேளை இது மகர லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக இவர் சாமியார் தான். மேஷ லக்னம் இல்லை, இது மகர லக்னம். மகர லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசின்னு வச்சுக்கலாம். மகர லக்னம் மகர ராசியாக இருந்தால் சந்திரனும் லக்னத்திலே இருக்கிறாரு, ராசியும் அதுவாகவே ஆகுது, கேது அங்கே இருக்கிறாரு, குருசனி இருக்குது, சாமியார் பகவான் அப்படி இப்படி போயிடும். இதில் அடுத்த தசாபக்திகளுக்கு ஏற்ப திருட்டு சாமியாராக உண்மையான சாமியாரானு வந்துடும். எல்லா சாமியார்களும் உண்மையானவர்கள் இல்லை, எல்லா சாமியார்களும் கெட்டவர்களும் இல்லை. ஆக ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீக அமைப்புகளால் பிழைக்கக்கூடியவராக கண்டிப்பாக இந்த பார்வை வரும். ஆக இந்த இடத்துல பாருங்கள், மேஷ லக்னத்துக்கே நம்ம கொண்டு வருவோம். இப்போ அந்த சந்திரன் கேதுவை எடுத்துடுறேன், நம்ம டைட்டிலை விட்டு தள்ள வேண்டாம். அப்போ இந்த இடத்துல குருசனி பார்வை என்பது குருவின் சுபத்துவத்தை குறைக்கிறது, சனியின் பாபத்துவம் அகழுகிறது. இது தாங்க பாயிண்ட். குருவின் சுபத்துவம் குறைகிறது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான அமைப்பு லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருந்தால் வேறு வகையில் இது ஆன்மீக உணர்வுகளை அதிகரிக்கும். இதில் லக்ன ராசியோடு ரொம்ப முக்கியம். சனியின் லக்னமாகவோ ராசியே லக்னமாக இருந்தாலோ சந்திரனாக இருந்தாலோ அல்லது கேது இந்த இடத்துல எங்கேயாவது இருந்தாலோ, இந்த குருசனி ஜாயிண்டு கம்பைண்டு குருசனியோட காம்பினேஷன் வந்துட்டாலே உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வந்துடணும். நம்ம இவர் ஜோதிடர் சுரேஷ் கொடுத்த மாதிரி, ஐயா எனக்கு குருசனி கேது காம்பினேஷன் நான் கடுமையான ஆன்மீக உணர்வு உள்ளவன் கொடுத்துருந்தார். அது மாதிரி உங்களுக்கு அந்த இது பார்த்த உடனே டக்குன்னு வந்துடணும். அப்போ இந்த இடத்துல சனி 8ஆம் பார்வையால் இங்கே நேரே பார்ப்பது குருவை தகுதி இழக்க, குருவை பாவத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு. குருவின் தசையில் இந்த குருவினுடைய பலன்கள் குறையும். குருவின் தசையில் குருவினுடைய பலன்கள் கண்டிப்பாக குறையும். சந்திரன் அமாவாசை சந்திரன் இன்னும் குரு கெட்டு போவார், சுத்தமாக கெட்டு போனார்னு அர்த்தம். இங்கே ராகு, அவ்வளோதான். குரு தசை வேலையே செய்யாதுன்னு அர்த்தம். ஆனால் சனி தசை வேலை செய்யும். இங்கே ராகு இருந்தார்னா இங்கே கேது வந்துடுவாரா, இங்கே சூட்சுமவல்னு சொல்கிறேன்னா. இப்போ இந்த இடத்துல சமசப்தம பார்வைக்கு மாணவர்கள் புதிய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தனித்து சமசப்தம பார்வையாக இருப்பதற்கும் இந்த இடத்துல 2ஆம் இடத்துல அமாவாசை சந்திரன் குரு ராகு போன்றவர்கள் சேர்ந்திருக்கிறதுக்கும் ஏற்கனவே தன்னுடைய இது கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பார்வை அமைப்புகளில் சந்திரனை சுபத்துவப்படுத்துவதற்கே அவருக்கு கொஞ்சம் போயிடும். அமாவாசை சந்திரனை சுபத்துவப்படுத்துவதற்கு குருவின் ஒளி கிட்டத்தட்ட ஒரு 30-40% போயிடும். ராகுவோடு சேர்ந்து ராகுவை வேற சுத்தமாக கெடுத்துட்டார். இந்த இடத்துல ராகு தசை கலப்பு பலன்களை செய்யும். ராகு தசை சனியின் பார்வை, சுக்கிரனுடைய வீடு, குருவின் இருப்பு. இப்போ இந்த இடத்துல ராகு தசை நல்ல கெட்ட கலந்த பலன்களை, ஆனால் ராகு தசை ஓரளவுக்கு கொடுக்கும். எந்த ஒரு பார்வைக்கும் எப்படி நீங்கள் அர்த்தம் எடுப்பது? இப்போ இந்த பார்வை சமசப்தம நல்ல சுபர் அசுபர் பார்வையை நீங்கள் எடுத்துக்கிறது இந்த இடத்துல நல்லது தான். ஆனால் எப்படி எடுக்கிறது? ஹவு டு ப்ரெடிக்ட்? எப்படி தனியாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வேறு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ராகு கேதுக்களை போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல சனி சுபத்துவம், அதாவது சுபத்துவமும் சூட்சுமங்களும் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல மறைந்திருக்கின்ற இந்த சனி திசையில் 8ஆம் இடத்தின் கொடிய ஆதிபத்தியங்களின் வழியாக, திருட்டுத்தனம் வழியாக, சனியுடைய காரகத்துவங்கள் என்ன? திருட்டுத்தனம், நயவஞ்சகம், சீட்டிங் போன்ற அமைப்புகள் இல்லையா? நம்பர் 2 வழியாக இவருக்கு அந்த 8ஆம் இடத்தின் வழியாக நயவஞ்சக வழியில், துரோகங்களின் வழியில், ஏமாற்றுதல்களின் வழியில் குருவின் பார்வையால் அவருக்கு காசு பணம் கொடுப்பார் சனி திசையில். இதுதான் சமசப்தம குரு சுபர் பார்வை. இப்போ இந்த இடத்துல குருவை அவர் கெடுக்கிறார். குருவை கெடுக்கிறார்னா குரு யாரு? குருவின் நல்ல எண்ணத்தை கெடுக்கிறார், குருவின் நல்ல நடத்தையை கெடுக்கிறார், குருவின் காரகத்துவங்களை கெடுக்கிறார்,
குருவின் ஆதிபத்தியங்களை கெடுக்கிறார். புரிஞ்சதா? இந்த கேள்வி கேட்டவருக்கு ஒரு சின்ன கேள்வி தான். குருவின் ஆதிபத்தியங்கள் என்ன? 9, 12. இந்த 9, 12 2 ஆதிபத்தியங்களும் சனியின் பார்வையால் கெடும். ஏன்னா பாக்கியாதிபதியை சனி பார்க்கிறார், விரையாதிபதியை சனி பார்க்கிறார். அப்போ பாக்கியங்கள் விரயம் இது போன்ற 2 அமைப்புகளையும் அப்படியே கெடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்து விடுகிறது. கண்டிப்பாக கெடும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது, கண்டிப்பாக கெடும். இப்போ நான் சொன்ன மாதிரி ராகு குரு சந்திரன் ஏற்கனவே நொந்து போயிருக்கக்கூடிய சனியின் பார்வையால் நொந்து போயிருக்கக்கூடிய இந்த குருவிற்கு மேலும் ஒளி எழுப்புகளை கொடுக்கக்கூடிய ராகு சந்திர சேர்க்கை அவரை இன்னும் பலவீனப்படுத்தி இந்த ஜாதகத்தின் 9, 12ஆம் ஆதிபத்தியங்களை குரு தசையில் கொடுக்கவே விடாமல் செய்வார். குரு எப்போ கொடுப்பாரு? அவருடைய தசையில் தான் 9ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் கொடுப்பார். இப்போ 9ஆம் பாவகத்திற்கு 6இல் மறைந்திருக்கிறார், 12ஆம் பாவகத்திற்கு 3இல் மறைந்திருக்கிறார். ஏற்கனவே 2 பாவகங்களுக்கு இடையிலே மறைஞ்சு போயிட்டார். நல்லா புரியணும். இந்த கேள்வி கேட்டவர் பேர் மறந்துட்டேன். இப்போ என்ன நடக்குது? 9ஆம் பாவகத்திற்கு 6இல் மறைந்து 12ஆம் பாவகத்திற்கு 3இல் மறைந்து 2ஆம் பாவகத்தின் வழியாக 2ஆம் பாவகத்தை மட்டும் இயக்கக்கூடிய தன்மையில் குரு இருக்க அவர் அங்கே இருளின் நாயகனான ராகுவோடு சேர்ந்து கிரகணமாகி அமாவாசை சந்திரனோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். குருதசை சர்வநாசம், பாக்கிய நாசம், விரயம், அசுப விரயம், 12ஆம் இடம் அசுப விரயம். இந்த மாதிரியான விஷயங்களில் தான் 12ஆம் பாவகத்துடைய மோசமான அமைப்புகளும் 9ஆம் பாவகத்தினுடைய நல்ல தன்மைகளை செயல்படுத்த முடியாமலும் 12ஆம் பாவகத்தின் மோசமான தன்மைகளை செயல்படுத்தியும் குருதசை செய்யும். புரியுதா? லேசா புரியுதா? சரி, அப்படியே இங்கே வந்துடுங்க. 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல சனியின் பார்வை. இப்போ நான் சொன்ன மாதிரி சனியின் திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், ஏமாரித்தனம், கேப்மாரித்தனம், துரோகம், வஞ்சகம் எல்லாவற்றையும் 10, 11ஆம் இடத்து ஆதிபத்திய அமைப்புகளின் அடிப்படையில் என்ன 10, 11 சனியினுடைய ஆதிபத்திய அமைப்புகள் என்ன? இங்கே 10, 11 இல்லையா? 11, 10 இந்த 2 சனியோடது. 10ஆம் அதிபதி 8இல் மறைந்திருக்கிறார், லாபாதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். அப்போ தொழில் மூலமான லாபங்கள் மூலமான அத்தனை அமைப்புகளையும் 8ஆம் இடத்தில் மறைந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு திருட்டுத்தனமாக, வஞ்சகத்தனமாக, துரோகத்தனமாக நண்பர்களை ஏமாற்றி, பார்ட்னர்களை ஏமாற்றி, அவங்களை ஏமாற்றி, இவங்களை ஏமாற்றி தான் சனி தசையில் நன்றாக இருப்பார். லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தும் தான் சனி தசையில் நன்றாக இருப்பார், லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தும். மறுபடியும் இங்கே லக்னாதிபதினு வந்துடணும். எல்லா தசைக்கும் பலன் அறியும் போது லக்னாதிபதியோடைய அமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் வந்துடணும். இந்த இடத்துல சனி தசை நல்லா இருக்கும், குருதசை கெட்டு போயிருக்கும்னு குருதசை கெடுத்து சனி தசை நல்லா இருக்கும்னு சொன்னவர்கள் எல்லாருக்குமே நல்ல அமைப்பு. குருவின் நல்ல தன்மைகளை கெடுப்பார். இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவர் தான் சூப்பர் பவர்னு சொல்லிட்டார் இல்லையா? இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ என்ன நடக்கும்?